ஹாய் சொல்லுங்க எல்லாரும். நம்ம எங்கே போக போகிறோம்? சேரா ஹாய். நம்ம எங்கே போக போகிறோம் இப்போ? இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பாபிக்யூ போட போகிறோம். ஸோ வெளியே போய் போட போகிறோம். வீட்டில் இல்லை, வெளியில் போய் போடலான்ட்டு. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் குளிக்கிற இடம் இருக்குது. நம்ம எப்படி சொல்ல, குளம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் போடலான்ட்டு. வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த இடத்த. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வேலை. 4-5 வருஷமாக யூஸ் பண்ணியிருந்த ஃபேனு, சம்மருக்கு மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். 5 வருஷமாக யூஸ் பண்ணியிருந்தோம் ஒரு ஃபேனு, டேபிள் ஃபேனு. நேற்று மண்டையை போட்டுருச்சு. ஸோ அதுக்கு முன்னால் கடையில் போய் வாங்கணும். அப்புறமா கடை இருக்காது நாங்கள் வர டைமில். அதனால் முதல்ல போய் ஃபேனை வாங்குவோம், அதுக்கப்புறமா குளத்துக்கு போவோம். ஸோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாரிஸ் பிரவீன். சரி, கிளம்பியாச்சு. அப்போ கடைக்கு போயிட்டு ஃபேனை வாங்கிட்டு அப்படியே அங்கே வந்து சின்ன ஒரு குளம் இருக்குது, ஏரி மாதிரி. ஏரி குளம் இல்லை, ஏரி, அது நம்மளுக்கு சொல்கிறது குளம். அங்கே போயிட்டு குளிச்சுட்டு பாபிக்யூலாம் போட்டு அங்கே சாப்பிட போகிறோம். அதோட தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோ உங்களோட பார்க்க போகிறீங்க, என்னோட சேர்ந்து எல்லோரும். சரி வாங்க போவோம். கடைக்கிட்ட வந்தாச்சு. சிக்னலில் நிற்கிறோம். இந்த சிக்னல் தாண்டினோன்னா அடுத்தது சிக்னலில் கடை தான். கடைக்கு போயிட்டு ஃபேனை பார்ப்போம். முதல்ல நைட்லாம் தூக்கமே இல்லை, ஃபேன் திடீர்னு ரிப்பேர் ஆனதுனால கஷ்டமாகி போச்சு. அதான் காலையில் முதல்ல ஃபேனை முதல்ல போய் வாங்குவோம், அதுக்கப்புறமா மற்ற வேலையை பார்ப்போம். கடைக்கு வந்தது. இந்த கடையில் ரேட்டு கூட ஃபேன்லாம், வேறு வழியில் வாங்கி தான் ஆகணும். என்ன பண்ணுறது? ஏஎம் கடைக்கு தான் வரோம். பசங்களாம் காரில் விட்டு டக்குன்னு ஓடி போயிட்டு டக்குன்னு வரும். ஃபேனை தூக்கிட்டு வருவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் இல்லை. இந்த கடையில் அவ்வளோ ஃபேன் அடிக்க வச்சுருந்தாங்க, பார்த்தா ஒரு ஃபேனுமே இல்லை. ஃபேன் கட்டுப்பாடு ஃப்ரான்ஸில். அடித்த வெயிலுக்கு எல்லாரும் எல்லா ஃபேனும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க போகுது. ஃபேனே இல்லை. நானும் இதுக்கு முன்னாடியே 2-3 கடையில் பார்த்து வச்சுருந்தேன். ஏன்னா நான் ரெகுலராக வாங்குகிற கடைங்க அங்கே தான். அங்கெல்லாம் பார்த்து வச்சுருந்தேன். அங்கெல்லாம் எங்கேயுமே ஃபேன் இல்லை. இந்த ஒரு கடையில் மட்டும் தான் இருந்தது பார்க்கும்போது. சரி இன்றைக்கி வந்து எடுப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கேயும் இல்லை. இப்போ இன்றைக்கி நைட்டு தூக்கம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. வெதரு 26 இன்றைக்கி டெம்பரேச்சரு. அதனால் கொஞ்சம் பரவாயில்லன்னா மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்றைக்கி நைட்டு என்ன மாதிரியோ. சரி, அடுத்தது குளத்துக்கு போகிறோம். குளத்தில் போயிட்டு பாபிக்யூ போட போகிறோம். ஏரிக்கு போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம். வாங்க போவோம். பார்த்திங்கன்னா வந்தாச்சு. சின்ன ஒரு விளையாட்டு இடம் மாதிரி இந்த ஸ்கேட்டிங்லாம் பண்ணுறதுக்கு இருக்குது. சரி முதல்ல போய் பாபிக்யூ போடுறதுக்கு ஒரு இடத்த ஏதாவது பார்த்துட்டு வருவோம். வாங்க போவோம். அப்படியே பக்கத்தில் ஏதாவது இடம் இருக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு நடக்க முடியாது. அதனால் பக்கத்தில் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு வருவோம். பாருங்கள், ஏரி தெரியுதா? தண்ணி எப்படி இருக்குது பாருங்க. ஓகே வந்தாச்சு. என்ன சாப்பிடுங்க? நாங்கள் அப்புறமா சாப்பிடுவோம். இது பானது சாப்பிட வேண்டியது. பார்த்தீங்கன்னா முதல்ல கறியை போடுவோம். கறி எப்படி இருக்குன்னு தெரியல.
ரோல் என்னென்னலாம் கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்காமலாம் இருக்கா. ஆனால் இதை போட்டு எரிய வச்சா ஈஸி. கற்பூரம் மாதிரி ஏதோ இந்த இதில் செய்கிறாங்க. இது பிஸ்கெட்டு மாதிரி. இதை பிடிக்கணும். இது பிடிச்சதுன்னா நல்லா ஏரியா ஆரம்பிச்சாரு. பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். தட்டு ஒன்று கேட்டோம். சாப்பாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், விசிறிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டன். பிடிச்சிட்டாரு. நெருப்பு பிடிச்சாச்சு. என்னது நல்லா நெருப்பு பிடிச்சிச்சு. அடுத்தது கோழியை வைக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு கோழி வைப்போம், ஏன்னா கோழி தான் பெரிய பெரிய பீஸ். பிடிச்சிச்சு, அடியெலாம் நல்லா பிடிச்சிச்சு. மேலே அப்பா நெருப்பு கொட்டியிருக்கிறேன், ஏன்னா நிறைய இருக்குல்ல, அப்போ எல்லாமே வைக்கணும்ல, அதுக்காக. அது உங்களுக்கு தெரியாது. இருட்டில் தான் தெரியும். வைக்க எப்படி தெரியும்? வெளிச்சத்தில் ஆரம்பிச்சு அந்த காற்று புகையில் அங்கே போய் பாலை எங்கே போட்டு எங்கே வருது பாருங்க. நெருப்பு பிடிச்சிச்சு. கோழி ஃபஸ்ட்டு கோழியை தான் வைக்கிறோம். இப்போ நெருப்பு நல்லா பிடிச்ச உடனே நம்ம மூடி போட்டோம் வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டோன்னா அணைஞ்சிரும். அதனால் காணும் ஒரு பக்கமாக வச்சு விடு, ஏன்னா மீதியை குத்தணும். அந்த பக்கம் வைக்கலாம், மாற்றி வைக்கலாம். நான் போதும் காணும். கோழி தான் இதுவாகிட்டு இருக்குது. அவிட்டோம் பாருங்கள். இவங்க கீழே உட்காந்துட்டாங்க சஷ்டிக்கு. வீட்டில் வந்து அடுத்தது மட்டன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, மட்டன் குத்துறாங்க. மட்டனும் ஆனியன் கேப்சிகம். ஓய், அங்கே போகக்கூடாது, இப்போ போகக்கூடாது. தண்ணிக்கு நம்ம குளிக்க போகும்போது தான் போகணும். இங்கே போக வேணாம் வச்சுக்கோ, ஆழம் இது. சஷ்டி ஹாய் சொல்லு. ஹாய். ஓய், கையெல்லாம் தொடக்கூடாது, கையெல்லாம் ஊற்றி அவன் போ. இறால் வச்சுருக்குறோம், மட்டன் வச்சுருக்குறோம். மட்டன் செம்ம ஸ்மெல்லு, திரேபியா. அந்த கொழுப்பு வந்து கரைய செம்மையாக இருக்குது. சாப்பிட்றீங்களா? வா சாப்பிடு. அக்கா தூக்கிட்டு வந்து உட்காரு. அது வந்து பிளைன் இறால், இது வந்து இறால் ப்ளஸ் பன்னீர். நம்ம ஊர் ஏறா மாதிரி இல்லை இங்கே, ஏன்னா எல்லாம் அவுச்ச ஏறா இங்கே. அதனால் இறாவை எடுப்போம். மசாலா ஸ்மெல்லு போனாலே போதும். இதை பார்த்தீங்களா இது இல்லைங்க கம்பியா. உப்புலாம் கரெக்டாக இருக்கா? உப்பு கொஞ்சம் கூட இருக்காம சாப்பிட்டு நட்சத்திரா. சூடு இல்லை, ஒரே பேர் இருக்க மாதிரி இருக்குண்ணா, கொஞ்சம் லைட்டாக சூப்பராக கேப்சிகம். சூப்பராக இருக்குது கேப்சிகம்லாம்.
பாருங்க சூப்பராக இருக்குது. இறாவோட இந்த கேப்சிகம் அல்டிமேட் வெண்டம். ஆனியன் வேற லெவல், வேற 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 லெவல். அப்போ இல்லையா உங்களுக்கு என்னப்பா வேணும்? இது சூப்பர், இது பக்கவாயிடுச்சு தெரியுதா? சூப்பராக வந்துருக்குது. ரைட்டாக இந்த பக்கம் திருப்பி விடுவோம். மட்டன் எடுத்து கட்டை நல்லா பிடிக்கணும் ஸ்ட்ராங்காக. வந்து ஸ்ப்ரே பண்ணு. கையில் எடுக்குவா நானே. நான் இவனை பிடி நட்சத்திரா. ஒன்று ஒன்றா எடு. செக் பண்ணி பார்க்குறீங்களா? எடு 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 எடு. வந்துச்சு மட்டன் அப்படி இது முதல் பீஸை தள்ளிடு ஃபஸ்ட்டு, அதான் கஷ்டமாக இருக்கும். மூடி இருக்கும், இப்போ போக முடியாது. இப்போ அங்கே விட மாட்டாங்கம்மா, பின்னாடி தான் விடுவாங்க. சாப்பிட்டு கிஃப்ட்டு தான் போகணும். அங்கே பாரு எல்லாருமே பாரு இங்கே தான் இருக்கிறாங்க, இன்னும் யாருமே போகல. ஊரே எடுத்து போ, தட்டை பத்திரமா பிடிச்சி எடுத்துக்கோ. இங்கே இரு இரு. மட்டன் சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கு. ஏறாங்க பாரு, யாராவது குளிக்கிறாங்களா பாரு. இப்போ போனால் போலீஸ் பிடிக்கும், சாயந்தரம் தான் போய்க்கணும். இப்போ அங்கே மூடி வச்சிருக்கிறாங்க. இப்போ சாப்பிட்ற டைமா அப்படி சூப்பராக வந்துருக்குதா? நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கோழி ஒரு டேஸ்ட்டு, மட்டன் ஒரு டேஸ்ட்டு, இருக்கிறதுலே அல்டிமேட்டு இறால் தான். செம்மையாக இருக்குது இறால். மட்டன் இதோட முடியுது, கடைசி குச்சி இறால் முடிஞ்சுது, கோழியும் முடிஞ்சது. இதோட பாபிக்கு அடுத்தது சாப்பிட்டு பசங்களை குளிப்பாட்ட கூப்பிட்டு போகணும் ஏரிக்கு. அங்கே போய் பார்ப்போம். அப்புறம் பாபிக்கு போட்டதை ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி பெல் பட்டன் அழுத்த மாட்டேறாங்க. நிறைய பேர் பெல் பட்டன் அழுத்தாமல் இருக்குது. பெல் பட்டன் அழுத்துங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா பாபிக்கு முடிஞ்சுது. அடுத்தது நம்ம குளிக்க போக போகிறோம். ஸோ அடுப்பை இதோட நிப்பாட்டுவோம். சரியான சூடு சூடு. கத்தி கத்தி பக்கத்துல இருந்து திருப்பி 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 எலும்பு வச்சுக்கிட்டு ஏறாங்க இல்லை
பரவாயில்லை பரவாயில்லை சிசிலாம் பரவாயில்லை. குப்பையெல்லாம் கண்ட மேனிக்கு போட முடியாது. குப்பையெல்லாம் நம்ம போட்ட குப்பையை நம்மளே எடுத்துடணும். என்னம்மா? ஓகே, இதுக்கு அப்போ அங்கே மட்டும் எப்படி கொடுக்குறீங்க? அப்படி இருக்கு பாருங்க. குளியல் ஏரியா. பீச்சில் போய் இறங்க போகிறோம். பீச்சில் ஏரியில் போய் இறங்க போகிறோம். நீராட போகிறோம் குடும்பத்தோடு சேர்ந்து. அங்கே போய் போகணும். இதில் போகிறது தான் போய் இறங்குங்க. இதில் வந்து போகக்கூடாது. அந்த ரிங்கு மாதிரி போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ரிங்கு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள், அதில் தான் போகணும். சஷ்டிக்கு குளிக்க போறியா? ஐயோ, தூக்கமாக இருக்குதா? அதுக்கு தூக்கத்தில் இருக்குது போகுது. இங்கே சஷ்டி குளிக்க போறியா இந்த தண்ணியில்? சரி வா, நட போய் குளிங்க, போங்க. ஏய் நட்சத்திரா, மண்ணெல்லாம் இங்கேருந்தே கலைக்கணும் இருக்கிற. போய் இறங்க போ. இங்கே தியாரா பாரு, தியாரா. ஏய் தியாரா, மூக்கை பிடிக்கணும், வாய் உள்ள தண்ணி போகக்கூடாது. தியாரா, அக்கா வேண்ட போ. நட்சத்திரா, இன்னும் கொஞ்சம் உள்ளே கூப்பிட்டு போ. கையை பிடிச்சி கூப்பிட்டு போ. தண்ணிக்கிட்ட வந்தானே காற்றை பற்றியா? காற்றடிக்கிறத பற்றியா? தண்ணிக்கிட்ட வந்தாங்க. தியாரா, நட்சத்திரா ரொம்ப உள்ள போக கூடாது. அப்படிதான் நிக்கணும். அப்படி சூப்பரா இருக்குதா? அக்கா பாரு எப்படி போறா பாரு. சஷ்டிக்கு தியாரா, கையை பிடி நீரோ உசாரா. இதுக்கு மேல இங்க திரும்ப தியாரா, இங்க திரும்ப. கடாடிக்கிட்டே மாட்டிக்கிட்டு பாருங்கண்ணா. இப்போ நம்ம குடும்பம் இங்கே குளிக்குது. எல்லாரும் நானும் தண்ணி உள்ளே இறங்கிட்டேன். எங்களோட வந்து ஸோ குளிக்க டிஸ்டர்பாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுனால. ஸோ அதனால் நம்ம குளிச்சுட்டு வந்து திருப்பி மீதியை கண்டினியூ பண்ணுவோம். குளிரே. சரி, அப்போ இதோட அப்புறமா நம்ம மீதியை கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம இதோட முடிக்க போகிறோம். ஏன்னா பாபிக்யூ போட்டாச்சு, குளிச்சாச்சு, வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு தான் போக போகிறோம். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரிஸ் பிரவீன். இப்போ நேராக வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஃபேன் வேறு வாங்கலை. இன்றைக்கி போய் எப்படி தூங்க போகிறோம்னு தெரில. சரி, வீடியோ பாருங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, எதுனாலன்னு தெரில. ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.